ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்ற அருமையான உடன் விசுவாசிகளே, உங்கள் யாவருக்கும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த காலை வேளையிலே அன்போடு வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவிக்கிறோம். அதே போல இந்த வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஜூலை மாதம் 4ஆம் நாள் சனிக்கிழமை இந்த விடுமுறை நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களை ஜீவனோடு எழுப்பினீர். கடந்த இரவிலே இதோ உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாக அடியார்களுக்கு நீர் கொடுத்த கிருபைக்காக பாக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை ஆசீர்வதியும். அடியார்களை மறைத்து நீர் பேசு ராஜா. விசேஷ விதமாக இந்த நாளிலே இந்த டெட் எக்ஸாம் எழுத ஆண்டவரே ஆயத்தமாய் சென்றிருக்கிற என்னுடைய ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களுக்காகவும், அரசாங்க ஆசிரியர்களுக்காக, என்னுடைய ஐஎல்சி ஆசிரியர்களுக்காக, குறிப்பாக என்னுடைய ஊழியத்தில் இருக்கிற என்னுடைய அன்புக்குரிய சாக்கோ சாருக்காக நான் ஜெபிக்கின்றோம். தேர்வில் ஆண்டவரை கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு சரியாகவும் தெளிவாகவும் விடையெழுதி வெற்றி பெற கிருபை தாரும். இன்றும் நாளையும் அந்த தேர்வில் அநேக ஆசிரியர்கள் கலந்து கொள்கிறார்கள். அவர்களுடைய ஆண்டவரே வாழ்க்கை இதில் தீர்மானிக்கப்படுகிறதுனால அவர்கள் ஆண்டவர் நன்றாக எழுத கிருபை தாரும். இதோ என்னுடைய போதக வட்டத்தில் கூட 2 ஆசிரியர்கள், இதோ சாலமோன் சார், அருண் தம்பிக்காக ஜபிக்கிறோம். இருவரும் நன்றாக எழுதி அதில் வெற்றி பெற கர்த்தர் கிருபை தாரும். தொடர்ந்து எழுதுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நாளில் பொறுப்படுத்தி வழிநடத்த வேண்டுமா ஜபிக்கிறோம். தொடர்ந்து இந்த டிவோஷனை ஆசீர்வதிங்க. அடியேனே அன்பர் சாரையும் நீர் எடுத்து பயன்படுத்த முடியாது ஜபிக்கிறோம். இறைமைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையில அன்பு கூறுவேன் இன்னும் உங்க கிருபைதான் என்னை தாங்குகிறது என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். உங்க கிருபைதான் என்னை தாங்குகிறது என்ற பாடல். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையேது, சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையேது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையேது, உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையேது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையேது, ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையேது. கிருபையே கிருபையே
மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்பட்ட அருமையான உடன் விசுவாசிகளே, உங்கள் யாவரையும் மீண்டுமாக இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த மகிழ்ச்சியும் புலர்ச்சியும் நிறைந்த காலை நேரத்தில் இயேசுவின் திருப்பெயரிலே உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் வாசித்து தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களில் இறைக்கின்ற இறை வார்த்தைகள். 1 பேதுரு 2 1 முதல் 10. இந்த பேதுரு திருமுகத்தினுடைய முன்னுரை நாம் பார்த்து அறிந்து கொள்வது நல்லது. இத்திருமுகம் சின்ன ஆசியாவில் உள்ள கிறிஸ்தவ சபைகளுக்கு எழுதப்பட்டது என முதல் வசனத்திலிருந்து அறிகிறோம். அங்கு யூத கிறிஸ்தவர்களும் பிற இன கிறிஸ்தவர்களும் இருந்திருக்க வேண்டும். வாசகர்களுக்குள் பெரும்பாலோர் ஏழைகளாய் இருந்திருக்க வேண்டும். அவர்களிடையே அடிமைகளும் இருந்திருக்க வேண்டும். இதனுடைய ஆசிரியர் திருச்சபை தந்தையர் காலத்திலிருந்தே இத்திருமுகம் திருத்தூதரான பேதுருவால் எழுதப்பட்டது என ஏற்கப்பட்டு வந்தது. ஆசிரியரும் தம்மை பற்றி இயேசு கிறிஸ்துவின் திருத்தூதரான பேதுரு என எழுதுகிறார். எனினும் இதனை பேதுருவாக நேரியாய் எழுதியிருப்பாரா என்கின்ற கேள்விகள் இருக்கிறது. இத்திருமுகம் உயர்ந்த கிரேக்க நடையில் அமைந்துள்ளது. பவுலின் கருத்துக்கள் பல இதில் பிரதிபலிக்கின்றன. மேலும் திருமுகம் குறிப்பிடப்படுவது போன்ற பெரிய துன்புறுத்தல் பேதுரு வாழ்ந்த போது இல்லை. இத்திருமுகம் அனுப்பப்பெற்ற இடங்களில் சிலவற்றிலாவது பேதுரு இறக்கும் முன்னே திருச்சபை தோன்றியிருந்ததா என்பது ஒரு கேள்விக்குறியாய் உள்ளது. எனவே மாறிவிட்ட ஒரு காலகட்டத்தில் பேதுரு என்ன சொல்லியிருப்பார் என்பதை சீடர் ஒருவர் அவர் பெயரில் திருமுகமாக எழுதியிருக்கலாம் என அறிஞர் பலர் கருதுகிறார்கள். இந்த திருமுகம் கிபி 70 to 90 ஆண்டுகள் எழுதப்பட்டிருக்கலாம். சூழலும் நோக்கமும் இத்திருமுகம் எழுத ஏதாவது குறிப்பிட்ட சூழ்நிலை இருந்ததா என தெரியவில்லை. எனினும் துன்புறுத்தப்பட்ட காலத்திலும் சோதனை காலத்திலும் கிறிஸ்தவர்களை ஊக்கப்படுத்தவும் தளர்ந்து போன நம்பிக்கையை மீண்டும் கட்டி எழுப்பவும் இத்திருமுகத்தை எழுதியுள்ளார் எனலாம். இதில் இருக்கிற காரியங்களை பார்க்கும்போது இத்திருமுகத்தில் கிறிஸ்தவ வாழ்வின் கடமைகள், உண்மையான வாழ்வு, சகோதர அன்பு ஆகியவை வலியுறுத்தப்படுகின்றன. கிறிஸ்தவர்கள் பிற இனத்தாருக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் அடிமைகள், தலைவர்களுக்கும் கணவர்களுக்கும் மனைவர்களுக்கும் மனைவியர் கணவர்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை ஆசிரியர் நினைவூட்டுகிறார். கிறிஸ்துவின் இறுதி வருகை பற்றி பேசி விழிப்புணர்வை கடவுள் இங்கே கொடுக்கிறார் என்பதை பேதுரு வலியுறுத்துகிறார் அல்லது ஆசிரியர் வலியுறுத்துகிறார் நம்ம சொல்ல முடியும். இந்த குறிப்பிட்ட 2வது அதிகாரத்தில் பார்க்கும்போது கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட புதிய வாழ்வு, கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட புதிய வாழ்வு என்று நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் எவ்வாறு வாழ வேண்டும், அவர்களின் புதிய அடையாளம் என்ன என்பதை அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த பகுதியிலே விளக்குகிறார். நாம் பழைய பாவ வழிகளை விட்டுவிட்டு ஆவிக்குரிய உணவை வாஞ்சித்து கிறிஸ்துவின் மேல் ஒரு மாளிகையாய் கட்டப்பட வேண்டும் என்று இத்திருவசனங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. உயிர் உள்ள கல்லும் தூய இனமும். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்பதை நீங்கள் சுவைத்திருந்தால் எல்லா வகையான தீமையையும் வஞ்சகத்தையும் வெளிவேடம் பொறாமை அவதூறு ஆகிய யாவற்றையும் அகற்றுங்கள். புதிதாய் பிறந்த குழந்தைகள் போல வஞ்சகமற்ற வார்த்தையாகிய பாலை அருந்த ஆர்வமுள்ளவர்களாயிருங்கள். இதை அருந்துவதால் நீங்கள் மீட்பில் வளர்வீர்கள். உயிருள்ள கல்லாகிய அவரை அணுகுங்கள். மனிதரால் உதறி தள்ளப்பட்டதாயினும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயர் மதிப்புள்ள கல் அதுவே. நீங்களும் உயிருள்ள கற்களாயிருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுளுக்கு உகந்த ஆவிக்குரிய பலிகளை படைக்கும் தூய குருக்களின் கூட்டமாகவும் இருப்பீர்களாக என்று இந்த பகுதியில் நமக்கு அறிவுரை சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ புதிய வாழ்வின் ஆரம்பம் பாவங்களை ஒழித்து விடுதல், கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்களை அகற்றுதல், விசுவாசிகள் தங்கள் வாழ்க்கையிலிருந்து சகல துர்குணத்தையும் கபடு, வேஷம், பொறாமை, புறங்குறுதல்
ஆகியவற்றை ஒழித்து விட வேண்டும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அழைப்பு. நம்ம பழைய மாதிரியே வாழக்கூடாது. ஞான ஸ்நானம் பெற்று திருச்சபைக்கு நம்ம சென்று வருகிறோம், கைகளில் பாட்டு புக்கு பைபிளோட ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வந்துட்டு கெட்ட வார்த்தை பேசுன்னு சண்டை போட்டுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அசிங்கப்படுத்தின்னு இருந்தால் அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கை அல்ல என்பதை இதை ஆக்கியோன் அழகா சொல்றார். அதனால நம்முடைய வாழ்வு மாறி இருக்க வேண்டும். we should change our life after the baptism, after the confirmation. நம்ம எப்படி வாழ்றோம், திருவிருந்தலையும் இன்னைக்கு நம்ம திருவிருந்து எடுக்கிறோம், என்னுடைய ஆண்டவருடைய ரத்தம் ஆண்டவருடைய சரீரம் என்று புசிக்கிறோம். இப்போ 1ஆம் தேதி எடுத்திருப்போம், திருப்ப நாளைக்கு எடுக்க போறோம் ஃபர்ஸ்ட் வீக்ல. நம்ம என்ன எப்படி வாழ்றோம்? மனம் போன போக்கில் வாழ்ந்துட்டு இஷ்டத்துக்கும் வாழ்ந்துட்டு திருவிருந்து எடுத்துட்டா மன்னிச்சிருவார் நினைக்கிறோமா? அப்படிப்பட்ட வாழ்க்கை அல்ல. கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கை, கனி கொடுக்கிற வாழ்க்கை, முடிந்த அளவு. அதுதான் ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு வலியுறுத்துகின்றார். எபேசியர் 4:22 பாருங்க. முந்தின நடக்கைக்குரிய பழைய மனுஷனை களைந்து போட்டு சகல கசப்பும் கோபமும் உங்களை விட்டு நீங்கி புது வாழ்க்கை வாழுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரிய பால் மேல் வாஞ்சியா இருக்கள். அதான் சொல்றார், புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல வஞ்சகமற்ற வார்த்தையாக பாலை அருந்த ஆர்வமுள்ளவர்களாய் இருங்கள். புதிதாய் பிறந்த குழந்தை என்ன பண்ணும்? பசிக்கு பாலை தான் சாப்பிடும் இல்லையா? பாலை உண்டு அது வளரும். அது போல நம்முடைய பால் எது? கடவுளுடைய வார்த்தை. கடவுளுடைய வார்த்தையை நாம் அனுதினமும் படிக்க வேண்டும். நம்முடைய லுத்தரன் திருச்சபை ஒரு விசேஷித்த திருச்சபையாக உலகத்தில் இருக்கிறது அப்படின்னா காரணம் மார்ட்டின் லூத்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆதார வசனம் தான். The word of God, the word of God endures forever. கடவுளுடைய வார்த்தை நேற்று இன்றும் என்றும் மாறாதது. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், கடவுளுடைய வார்த்தை மாறாதது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இல்லையா? அப்போ கடவுளுடைய வார்த்தை மாறாததா இருக்கிறதுனால அந்த வார்த்தையை நாம் படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும் இல்லையா? அதில் இருக்கிற வார்த்தைகளை சத்தியத்தை ஆழமாய் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு லுத்தரன் கிறிஸ்தவர்கள் அல்லது மற்ற எல்லா கிறிஸ்தவர்களும் அதை செய்யணும். இது லுத்தரன்களுக்கு மட்டுமல்ல, எல்லா மக்களும் எல்லா கிறிஸ்தவர்களும் கடவுளுடைய வார்த்தையை அறிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு எல்லாமே அதை செய்யறாங்க, யாருமே செய்யலைன்னு சொல்ல முடியாது. எல்லாரும் வேதத்தை இன்னைக்கு வாசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கைகளில் வேதம் இருக்கிறது, செல்போன்ல வேதம் இருக்கிறது, படிக்க ஆரம்பித்துட்டாங்க. ஆனா தியானிக்க வேண்டும், அதனுடைய ஆழத்துக்கு போய் அது என்ன சொல்லுது, இன்னைக்கு என்ன சொல்லுது, நமக்கு கிட்ட என்ன பேசுகிற அது வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை நம்மோடு பேசுகிறது இல்லையா? அதனால நம்ம அந்த வசனத்துல நம்ம ஊறி இருக்க வேண்டும். அதான் சொல்றார், புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல விசுவாசிகள் ரட்சிப்பிலே வளருவதற்கு தேவனுடைய திருவசனமாகிய கலப்படம் இல்லாத ஞானப்பால் மேல் வாஞ்சியா இருங்கள். சங்கீதம் 119, 103 உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இன்பமானவைகள். கடவுளுடைய வார்த்தை இல்லை தேனிலும் தெனித்தேனிலும் மதுரமானவை என்று பார்க்கிறோம். அது பாதைக்கு வெளிச்சம், கால்களுக்கு தீபம் என்று பார்க்கிறோம். அடுத்தது வாழ்வின் புதிய வாழ்வின் அஸ்திபாரம், அது ஜீவன் உள்ள கல். 4 முதல் 8 நம்ம பார்க்கிறோம். ஏனெனில் இதோ சீயோனிலே நான் ஒரு மூலைக்கல்லை நாட்டுகிறேன், அது தேர்ந்தெடுக்கப்பட்ட விலை உயர்ந்த மூலைக்கல், அதில் நம்பிக்கை கொண்டோர் பதற்றமடையார் என்று மறைநூலில் காண கிடக்கிறது. நம்பிக்கை கொண்ட உங்களுக்கு அது உயர் மதிப்புள்ளதாய் விளங்கும். நம்பிக்கை இல்லாதவர்களை பொறுத்த மட்டில் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே முதன்மையான மூளைக்கல்லாயிற்று, மற்றும் அது இடறுதற் கல்லாகவும் தடுக்கி விழ செய்யும் கற்பறையாகவும் இருக்கும். அவர்கள் வார்த்தையை ஏற்காததால் தடுக்கி விழுகிறார்கள், இதற்கென்றே அவர்கள் குறிக்கப்பட்டிருக்கிறார். அதாவது என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவை மூளைக்கல்லாக கடவுள் ஏற்படுத்தினார். ஆனால் யூதர்கள் என்ன செய்யல, அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப ஏற்றுக்கொள்ளாதனால யாருக்கு நஷ்டம்னா யூதர்களுக்கு தான் நஷ்டம். இன்னைக்கு கூட யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதனால அவங்களுக்கு நஷ்டம். அந்த நாடு இன்னும் ஆசீர்வதிக்கப்படாம தான் இருக்கிறது. ஏதோ கொஞ்சம் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கும் இஸ்ரவேலர்கள் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் பதிவிடுகிறேன். ஏனென்றால் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, உலக ரட்சகரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பாமல் போனதுனால்தான் அவங்க இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்படாம இருக்கின்றார்கள். அதான் நம்ம இங்க பார்க்கிறோம். மனிதர்களால் தள்ளப்பட்ட கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட கல், மனிதர்களால் தள்ளப்பட்ட கல் கடவுளால் தெரிந்து கொள்ள, அது இயேசுவை தான். வேற சொல்றார், இயேசு கிறிஸ்து மனிதர்களால் அற்பமா எண்ணப்பட்டு தள்ளப்பட்டார். ஆனால் பிதாவாகிய கடவுள் பார்வையில் அவர் விலையேற பெற்ற ஜீவனுள்ள கல்லாய் இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
நாமும் அவரிடத்தில் வந்து ஆவிக்குரிய மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறோம். அதான் சங்கீதம் 118:22 வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளினே, கல்லு மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அடுத்தது பார்க்கிறோம், அஸ்திவாரக்கல். இயேசுதான் அஸ்திவாரக்கல். நம்ம வீடு கட்டும் போது முதல்ல ஒரு மூலையில கல்லு போட்டு ஜெபம் பண்ணுவோம் இல்லையா? அதுதான் அந்த மூளைக்கல் என்று சொல்வார்கள், அஸ்திபாரம். அந்த அஸ்திபார கல்லாகவே யார் இருக்கிறாரு? இயேசு இருக்கிறார். இஸ் லிவிங் ஸ்டோன், லிவிங் ஸ்டோன், வாழுகிற கல். அவர் மேலதான் நம்முடைய வாழ்க்கையே கட்டப்பட்டிருக்கிறது, அஸ்திவார கல். அதான் நம்ம விசுவாசிக்கிறவர்களுக்கு இயேசு வெளியேற பெற்ற மூளைக்கல்லா இருக்கிறார். அவர்கள் வெட்கப்படுவதில்லை. கீழ்ப்படியாதவர்களுக்கோ அவர் இடர்களாக விடுதலை உண்டாகும் கண்மலையாகவும் இருக்கிறார். ஏசாயா 28:6 இதோ நான் சீயோனில் அஸ்திபாரமாக ஒரு கல்லை வைக்கிறேன். ஏசாயா 8:14, ரோமர் 9:33 நம்ம பார்க்கிறோம். விசுவாசிகளின் புதிய அடையாளம், அதை நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய அடுத்தது 9:10 ஆனால் நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட வழி மரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள், எனவே உங்களை இருளில் நின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மைமிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. முன்பு நீங்கள் ஒரு மக்களினமாய் இருக்கவில்லை, இப்பொழுது கடவுளுடைய மக்களாய் இருக்கிறீர்கள். முன்பு இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றுள்ளீர்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் என்பதை நமக்கு தெரியும். நம்மெல்லாம் யாரு? கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், கடவுளின் வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். அப்போ இனி ஆண்டவர் நம்மளை இருளில் நின்று தமது வியத்தகு ஒளிமமிக்க வாழ்வுக்காக அழைத்திருக்கிறவர், அவருடைய பணிக்காக அழைத்திருக்கிறவர். அதனால நம்ம எதற்கும் வெட்கப்படாம பயப்படாம தைரியமாக அவருடைய ஊழியத்தை செய்யலாம். இப்போ கிறிஸ்துவுக்குள் நமக்குள் கிடைத்துள்ள 4 உன்னத அடையாளங்கள் என்னன்னா, நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், எபேசியர் 1:4, ராஜரீக ஆசாரிய கூட்டம், நாம் நேரடியாக தேவனை தொழுது கொள்ளும் சுலாக்கியம் பெற்றவர்கள், வெளிப்படுத்துதல் 1:6, பரிசுத்த ஜாதி, உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட தேவனுடைய பரிசுத்த மக்கள், யாத்திராகும் 19:6, தேவனுக்கு சொந்தமான ஜனம், நாம் விலைக்கிரயமாய் வாங்கப்பட்ட அவருடைய சொந்த சொத்து சம்பத்து, தீத்து 2:14. இரண்டாவது ரட்சிப்பின் நோக்கம், இருளில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிலத்திற்கு நம்மை வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதே நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம். அதாவது இயேசு நம்மை ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. கல்வாரி சிலுவையிலே நமக்காக ரத்தம் சிந்தி பாடுபட்டு மரித்து நம்மை மீட்டு கொண்ட ஆண்டவர், அந்த ஆண்டவருடைய ரட்சிப்பின் நற்செய்தியை, தூது பணியை நாம் செய்வதற்கென்று விசேஷ விதமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டம் நாம். அதான் ஏசாயா 43:21 பாருங்க, ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அழகா சொல்றார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இந்த மக்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அடுத்தது இரக்கத்தின் அனுபவம். முன்னே நாம் தேவனுடைய ஜனமாய் இருக்கவில்லை, இப்போதோ ஒரு ஜனமாய் இருக்கிறோம். முன்னே இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தோம், இப்போதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறோம். அதான் நம்ம பார்க்கிறோம். ஓசியா 1:10, 2:23 என் ஜனமல்லா இருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்பேன். அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் கிறிஸ்துவுக்குள் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை இந்த வேத பகுதி நமக்கு நினைவூட்டுகிறது. பழைய சுபாவங்களை முழுமையாய் வெறுப்போம், ஜீவனுள்ள கல்லாகி கிறிஸ்துவின் மேல் நம் விசுவாச வாழ்வை கட்டுவோம். நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள உன்னத அடையாளத்தின்படி உலகிற்கு ஒளியாய் வாழ்ந்து தேவனுடைய புண்ணியங்களை நம்ம அறிவிப்போம். அதுதான் கடவுள் நமக்கு கொடுக்கிற அழைப்பு. அந்த அழைப்பை ஏற்று வாழ தூய ஆவியானவர் இந்த நாளில் நம் அனைவருக்கும் உதவி செய்து காப்பாராக. ஆமேன். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை பொழுதற்காய் மீண்டும் நன்றி செலுத்துகிறோம். இந்த இறை வார்த்தை ஆகிய ஆண்டவரே, த லிவிங் ஸ்டோன், வாழும் கல்லாகிய நீர் எங்களுக்கு அடித்தளமாக இருக்கிறீர். மேலே நாங்கள் சபையை கட்டுவோம், எங்கள் வாழ்வை கட்டுவோம் என்று சொல்லி பேதுரு ஆண்டவரை அழகாக எங்களுக்கு காலை நேரத்தில் இறை வார்த்தையை ஆண்டவர் தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரண உயிர்த்தெழுதல் இல்லாமல் நாங்கள் இன்றைக்கு ஜீவனோடு இல்லை என்பதை அறிந்து நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய ஆண்டவரே வசனத்தின்படி நாங்கள் உண்மையில கட்டப்பட்டவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்தோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் விசேஷ விதமாய் நீர் ஆசீர்வதியும். இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அன்பர் ஆண்டவரே, அன்பர் சாரியும்
ஏஜக்காவையும் அன்பான பிள்ளைகள் மாத்தாள் மரியாளையும் ஆசீர்வதியும் வழிநடத்தும் தேவலை சந்தியும். ஆண்டவரே இம்மட்டுமாய் காத்தவர் இனிமேலும் எபினேசராக இருந்து வழி நடத்தும். குறிப்பாக நாளில் ஆண்டவரே டெட் எக்ஸாமுக்காக ஆயத்தப்பட்டு சென்றிருக்கிற அவருடைய அன்புக்குரிய சாக்கோ சாருக்காக அவருடைய அன்பு துணைவியார் டீச்சருக்காக கூட நான் ஜபிக்கிறோம். இருவரும் நன்றாக அந்த தேர்வு எழுதி வெற்றி பெற கிருபை தாரும். எந்த பயமும் திகிலும் இல்லாதபடி அவர்களை நீர் வழிநடத்த வேண்டுமா ஜபிக்கிறோம். அதே போல இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க எழுதுகிற எல்லா ஆசிரியர்கள், நாளை தினத்தில் எழுதுகிற எல்லா ஆசிரியர்கள், எங்கள் சபையை சார்ந்தவர்கள், ஐஎல்சி சார்ந்தவர்கள், ஐஎல்சி சாராதவர்கள் எல்லாரும் நன்றாக எழுதி வெற்றி பெற்று அவருடைய வேலையை உறுதிப்படுத்திக் கொள்ள இந்த தேவனின் கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே தன்னுடைய பிறந்த நாளை கண்டு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிற ஆம்பூர் கண்கடியா மேல்நிலைப் பள்ளியினுடைய அன்புக்குரிய ஆசிரியர் என்னுடைய ஆண்டவரே அன்பான திருமதி இந்திரா வில்சன் டீச்சருக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே டீச்சருக்காக விசேஷமாக ஜபிக்கிறோம். நாளை பிறந்த நாளை கண்டு நன்றி செலுத்துகின்ற பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறீர். டீச்சரை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஒரு ஊழியக்கார குடும்பத்தில் மருமகளாக நீர் தந்திருக்கிறீர். பிள்ளை செலவுகளை கொடுத்திருக்கிறீர். என்னுடைய அன்பான வில்சன் ஆசிரியர் சாரை கொடுத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். அன்பு கணவர் ஆம்பூர் இமானுவேல் உத்தரன் திருச்சபையுடைய முன்னாள் தலைவராக இருந்து செயல்பட்டவர். அவருக்கு நல்ல சுகம் பலன் ஜீவனை தார். குறிப்பாக டீச்சருக்காக ஜபிக்கிற நல்ல சுகத்தை பலத்தை தார். அவருடைய ஜபங்கள் வேண்டுதல்கள் விண்ணப்பங்களுக்கு ஆமென் என்று பதில் தந்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜபிக்கிற இன்று போல் என்றும் மகிழ்ச்சி சமாதானம் சந்தோஷம் பொங்கி ஆண்டவரை வாழ கிருபை தார். அன்பான பிள்ளை மருமகள் ஆண்டவரே இன்னும் 2 ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. விசேஷமாக ஆண்டவரே இதோ இல்லத்தில் இருக்கிற ஐரம்மாவுக்காகவும் ஆண்டவர் உடன் பிறந்த சகோதரன் ஆண்டவர் ஆசிரியருக்காக என்னுடைய அன்பான ஆண்டவரே இது சகோதரி பியூலா அவர்களுக்காக நான் ஜபிக்கிறோம். ஏஞ்சக்காவுக்காக ஜபிக்கிறோம். குடும்பங்களில் இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும் தேவையெல்லாம் சந்தியராஜன். இந்த நாளிலும் ஆண்டவரே உடைய இந்திய சுவிசேஷ உத்தரன் திருச்சபை 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள் ஆண்டவர் பெரிஸ்தா மருத்துவமனைக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரை திறக்கும்படியான சூழ்நிலைகளை என் தேவன் நீர் உருவாக்கி தந்து வழி நடத்தும் ராஜா. இந்த நாளிலும் என்னுடைய இந்திய தேசத்திற்காக என்னுடைய ஜனாதிபதி, பிரதமர், என்னுடைய முதலமைச்சர், கவர்னருக்காக ஜபிக்கிறோம். சிறப்பான ஒரு ஆட்சியை என் தேவர் அவர்கள் ஆண்டவரை கொடுக்க என் தேவன் நீர் கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். தொடர்ந்து உடைய இறை பிரசன்னம் இந்த நாளில் எங்களோடு தங்கியிருக்கட்டும். ஆண்டவர் உலகம் முழுக்க இந்த சூப்பர் எல்னினோ காரணமாக கடுமையான வெப்பம், கடுமையான வெயில், அதே நேரத்தில் ஒரு பகுதியில் கடுமையான மழை பெய்து கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். அழிவை நோக்கி உலகம் போய் கொண்டிருக்கிறது. இதிலிருந்து எங்களை காத்தரல வேண்டுமாய் நல்ல ஆண்டவரே வெயில் இருக்கிற இடத்துல மழையையும், மழை இருக்கிற இடத்துல வெயிலையும் கொடுத்து ஆண்டவரே இந்த கால சூழ்நிலையை ஆண்டவர் மாற்ற முடியும். உம்மால முடியும் ராஜா. உம்மால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவரே உடைய பாதத்தில் கெஞ்சி உடைய பாதத்தை முத்தமிட்டு நாங்கள் கேட்கிறோம். உடைய பாவங்களை ஒரு விஷயம் கூட மன்னித்து எங்களை ஆண்டவரே நீ ரட்சித்தரல வேண்டுமாய், எங்களுக்கு பாதுகாப்பை தர வேண்டுமாய். என்னுடைய குழந்தைகள், பெரியவர்கள், தாய்மார்கள் கஷ்டப்படுகிறதை என் தேவன் பார்க்கிறீரே, தயவு கூர்ந்து மனமிருங்க வேண்டும் என்று கெஞ்சி கொண்டாரு. தொடர்ந்து ஆண்டவரே போர்கள் பதற்றங்கள்லாம் கூட நடக்கிறது. உக்ரைன் மேலே ரஷ்யா தொடர்ந்து போர் தொடுத்து கொண்டிருக்கிறாங்க. மக்கள் கூட்டமாய் சாகுறாங்க ராஜா. கண்ணோக்கி பாருங்க. அதே போல இஸ்ரேல் ஈரான் போர் ஆண்டவர் அந்த போரும் நிற்க கர்த்தர் கிருபை தந்து வழி நடத்தும். தொடர்ந்து இந்த நாளின் பணிகள், ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து எங்களுக்கு நல்ல சுகத்தை பலத்தை தந்து நாளை தினத்துல இந்த ஆலயத்துல வந்து திருவிருந்தில் பங்கு பெற எங்களை நீர் ஆயத்தப்படுத்த வேண்டுமா நான் ஜபிக்கிறோம். தொடர்ந்து காத்திரல வழி நடத்தும். இறைமைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசைகள் இந்த நாளிலே நம்ம அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.